அப்படித்தானே? ஆமா, யாரும் என்ன பண்ணக்கூடாது, வெளியில தேவையில்லாம ஒரு நெசசிட்டி இல்லாம என்ன பண்ணக்கூடாது, நீங்க வெளியே போகக்கூடாது. ஓகேவா? வீட்டுல பத்திரமா இருக்கணும். ஏன், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் பயம்புறுத்துற விஷயமா, ரொம்ப கொடிய காரியங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. அப்படித்தானே? ஆமா, அவற்றுக்கு நம்ம விலகி பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும், வீட்டுல சேஃபா இருக்கிறது தான் பத்திரம். ஓகேவா? சரி, ஆமா, நம்ம தொடர்ச்சியா எதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? ஆமா, மிஷனரிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் தானே. கடந்த 2 வாரங்கள் நம்ம 2 மிஷனரிகளை பத்தி பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஏசப்பா அவங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, அவங்க எப்படி எல்லாம் ஜெபிச்சாங்க, எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க, தேவனுக்குள்ள எவ்வளவு தைரியமா இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்குள்ள தைரியமா, ஏசப்பாக்குள்ள பெலன் கொண்டு இருந்தாங்க. ஆமா, அந்த பெலன், அந்த தைரியம்லாம் இந்த மிஷனரிகளுக்கு எங்க இருந்து வந்தது? ஆமா, ஜெபத்தின் மூலமாவும் ஏசப்பாவோட சமூகத்துல காத்திருந்தது மூலமாவும் அவங்களுக்கு அப்படி ஒரு தைரியம், அவ்வளவு ஒரு பெலன் அவங்களுக்கு வந்தது. அதே மாதிரிதான் குட்டீஸ், நம்மளும் ஜோம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு நம்மளும் ஏசப்பாக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வர எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளையும் தைரியமா இருக்கலாம். ஆமா, இன்னைக்கு நம்ம எந்த மிஷனரியை பத்தி பார்க்க போறோம், உங்களுக்கு எல்லாம் எக்ஸைட்டடா இருக்கு தானே? ஆமா, இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்திருக்காங்க உங்களுக்கு கதை சொல்றதுக்காகவும், உங்களுக்கு ஒரு மிஷனரிய உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவும் ஒருத்தர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பாவை கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும் தானே. நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மிஷனரி ஸ்டோரிஸ். வாங்க எங்களோட சேர்த்து முன்னாடி ஏசப்பாவை ஆராதிப்போம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். பலித்திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே பலிவிடுமே.
தடையாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்தே, நீ அற்புதம் கண்டிடுவாய். 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 ஆமென். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? போன வீக் நம்ம என்ன பண்ணோம், நிறையா வர்ஷிப் பண்ணோம், ஸ்டோரிஸ் கேட்டோம். அதே மாதிரி இந்த வீக்கும் உங்களுக்காக பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை அக்கா கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ ஸ்டோரியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருளில் உதித்த பிரகாசமான ஒளி. இருளில் உதித்த பிரகாசமான ஒளி யாரு? அதுதான் இயேசு கிறிஸ்து. கரெக்ட். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இருளில் உதித்த பிரகாசமான ஒளி இயேசுப்பான்னு தெரியும். ஆனால் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு நாடு இருந்துச்சான். அந்த நாடு பேர் என்னன்னா ஆப்பிரிக்கா. அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே தான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்யறதுக்காக ஒருத்தர் போனார். அவரை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஓகே, அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். ஸோ டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வர கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நிறைய எக்ஸைட்டடான கிஃப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் 1813ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். ஓகேங்களா? அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தார். ஓகேவா? அந்த ஸ்காட்லாண்ட் இடத்துல பிறந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாய் தகப்பனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து கீழ்ப்படைஞ்சிருந்தவர். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாராமா. முக்கியமாக சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தை அவர் ஃபுல்லாக மனப்பாடமே பண்ணியிருக்காரு. அப்போ நீங்களும் அதே மாதிரி சங்கீதமாக இருக்கட்டும் எல்லா அதிகாரத்தையும் தினமும் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே. இப்போ அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் தினமும் பைபிள் வாசிக்கிறது, அப்புறம் ஏசப்பாவோட ஸ்டோரிஸ் கேட்கறதுன்னு சொல்லி இதுலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாராம். அப்புறம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தனால அவரோட படிப்பு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே அவரோட படிப்பை என்ன பண்ணிட்டாருன்னா வைண்டப் பண்ணிட்டாராம். ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் படிக்க முடியும்னு சொல்லி அவளை கவலைப்படாமல் அவர் அவுட் சைட் ஒர்க் போனாராம். ஸோ அவர் ஒர்க் எங்கே போனார் அப்படின்னா ஒரு மில்லுக்கு போனாராம். ஸோ மில்லுக்கு போயிட்டு என்ன பண்ணாருன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் அவர் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சாராம். உழைச்சி அதில் வர சேலரி வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா அவர் லாட்டின் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ லாட்டின் லாங்குவேஜஸில் வர கிறிஸ்துவ பற்றி வருகிற எல்லா விஷயமான எல்லா லாங்குவேஜஸையும் படித்தாராம். ஸோ அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம லாட்டின் லாங்குவேஜஸ்லேயே நம்ம பைபிளையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளையும் படித்தாராம். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இதுலேயே இப்படி படிச்சுட்டு இருக்க டைமில் ஓகே சரி நம்ம நம்மளோட படிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வர கொஞ்சம் சேலரி வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா அவர் சரி நம்மளோட சேலரி வச்சு நம்ம மேற்கொண்டு படிச்சுக்கலான்னு சொல்லி அவர் சயின்ஸை படிக்க ஆரம்பித்தாராம். அப்படியே படித்து அவர் ஏசப்பாக்காகவும் ரொம்ப பயங்கரமாக இறையிலும் படித்து சயின்ஸையும் படித்து இப்படியே ஏசப்பாடு கிருபையில் அவர் மிகப்பெரிய நல்லா படித்து பெரிய சயின்டிஸ்டாக மாறினாராம். ஓகேவா? ஸோ சயின்டிஸ்டாக மாறினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் ஏழை குடும்பத்தில் இருந்தனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இல்லையா? அதே மாதிரி ஏழை மக்களுக்கு நிறையா ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாருன்னா அவர் முன்னாடி வந்தாராம். ஸோ இப்படி நடந்துக்கிற டைமில் அவர் 19வது வயசில் என்ன பண்ணார் அப்படின்னா சரி நம்ம தான் ஏசப்பா நிறையா நன்மைகள் நமக்கு செஞ்சுருக்காரு, அதே மாதிரி நம்ம ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னைத்தானே மிஷினரி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாராம். ஸோ 19வது வயசில் தன்னைத்தானே மிஷினரி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சார். சரி மிஷினரி ஊழியத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் போகணும் எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்த டைமில் சீனாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சைனாவுக்கு போய் நம்ம மிஷினரி ஊழியம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போனார். அப்போது அந்த டைமில் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்துச்சான். ஸோ உள்நாட்டு
உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி போக முடியும், அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் சரி உள்நாட்டு போரில் இருக்கும்போது நம்ம போக வேணாம்னு சொல்லி அவர் ஜெபிச்சுட்டே இருந்தாராம். கர்த்தருக்குள்ளே பயங்கரமாக காத்திருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனாம். சரின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது டேவிட் லிவிங்ஸ்டனோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் பேர் வந்து ராபர்ட் மஃபட். ஸோ ராபர்ட் மஃபட் வந்து இந்த மாதிரி சரி சைனாவில் தான் இப்படி இருக்குது, நம்ம வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போகலாம், சைனாவை விட ஆஃப்ரிக்கா தான் ரொம்ப இருண்ட தேசமாக இருக்குது, அங்கே வந்து ஏசப்பாவுடைய ஒளி வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும், அதை கொண்டு வரதுக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்கும்போது அவர் வந்து ஹாப்பியாக எதுவுமே சொல்லாமல் ஓகே எந்த தேசமாக இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கா தேசத்துக்கு வந்துட்டாராம். ஸோ ஆஃப்ரிக்கா தேசத்துக்கு வந்ததுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ராபர்ட் மஃபட் வந்து அங்கே இருக்காரு. சரி இவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 700 மைல்ஸ் அவர் இருக்கிற இடத்துலேருந்து 700 மைல்ஸ் வந்து தள்ளு வண்டியில் வந்து என்ன பண்ணாருன்னா ட்ராவல் பண்ணி ஆஃப்ரிக்காவுக்கு போனாராம். ஸோ அந்த காலத்தில் என்ன ஆகும், அந்த காலத்தில் வந்து தள்ளு வண்டி தானே இருக்கும், இந்த காலத்தில் என்ன பிளெயின் இருக்கும், கார் இருக்குது, எல்லாமே இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். அந்த காலத்தில் எதுவும் இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க, தள்ளு வண்டியில் 700 மைல் கஷ்டப்பட்டு வெயில் மழை எல்லாம் தாண்டி ஏசப்பாக்காக என்ன பண்ணாருன்னா ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டாரு. ஆஃப்ரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி இங்கேயாவது என்ன பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எப்படியாவது ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. ஊழியம் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கிற டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு பள்ளத்தாக்கில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டே பண்ணிட்டாரு ஆஃப்ரிக்காவில். ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அது ரொம்ப அழகான பள்ளத்தாக்காக இருந்தாலும் அங்கே நிறைய சிங்கங்கள் இருந்துச்சான். நிறைய சிங்கங்கள் இருக்கும்போது எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ நிறைய சிங்கங்கள் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக பயந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி டேவிட் லிவிங்ஸ்டன் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஒரு கூட்டச்சான மக்கள் வந்து டேவிட் லிவிங்ஸ்டனை வந்து ஆதரிக்கிறதுக்கு இருந்தாங்க, ஏசப்பா கொடுத்த கிருபை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லும் போது டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முழங்கால்லையே பயங்கரமாக ஜோம் பண்ணி இந்த சிங்கங்களை வந்து நம்மளால வந்து ஏசப்பா நாமத்தை வச்சு கட்ட முடியும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஜோம் பண்ணி அடுத்த நாள் வேட்டைக்கு வந்து அந்த ஆஃப்ரிக்கன்ஸும் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனும் போகிறாரு. போய் சரி வேட்டையாடி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிங்கங்களையாவது நம்ம எப்படியாவது ஷூட் பண்ணி கொண்டுடணும், ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு போகும்போது மோஸ்ட்லி எல்லாமே கொன்னாலும் ஒரே ஒரு சிங்கம் வந்து டேவிட் லிவிங்ஸ்டனை வந்து தாக்கிடுச்சான். ஸோ தாக்குன உடனே அவருடைய தோள்பட்டையில் வந்து பயங்கரமாக தாக்கின உடனே தோள்பட்டை வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சான். ஸோ என்னாச்சு, அந்த ஒரு கை வந்து சைட்லேருந்தே போயிடுச்சான். ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சா இவ்வளோ தூரம் வந்தோம் ஆனால் வந்து இப்படி வந்து சிங்கத்தோட வாயில் வந்துட்டோம். ஆனால் அவர் நினச்சாரா பரவாயில்ல சிங்கத்தோட வாயிலே என்னை உயிரோட ஜீவனோட மீட்டிங்கிலே ஏசப்பான்னு சொல்லி அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம். ஸோ டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த ஆஃப்ரிக்காவில் வந்து அங்கே போய் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் செய்த முதல் அற்புதமாக அவர் எண்ணினாராம் இந்த விஷயத்தை, சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் வந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு, கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருந்தனாலன்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டாராம். ஸோ இனி வந்து எந்த பாடு வந்தாலும் சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணுறாரு, ஒரு சுவிசேஷத்தை அப்படி சொல்கிறாரு, நீங்கள் வந்து மனம் திரும்பணும், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டனை எதிர்த்துறாங்க. ஆனால் இன்னொரு கூட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகிறாங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து அவர் பயங்கரமாக வெயில் அடிக்கும், ஆஃப்ரிக்கானே ரொம்ப வெயில் அடிக்கும் தானே. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த வெயில் அவர் இல்லாத பழக்கத்துக்கு அந்த வெயில் பயங்கரமாக வெயில் அடிச்சு தோலெல்லாம் பயங்கரமாக கருப்பாகி பெரிய பெரிய கொப்பளங்கள்லாம் அவர் உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சான். ஸோ பெரிய கொப்பளங்கள் வந்து அவர் பெரிய அது பாடாக இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணாருன்னா அந்த கொப்பளத்தோட அந்த ஒரு பயங்கர ஒரு விளைவினத்தோடவே என்ன பண்ணாரு, வட ஆஃப்ரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட ஆஃப்ரிக்காவில் இன்னும் நிறைய ஜனங்கள் மக்கள் இருக்காங்க, அங்கேயும் நான் போய் கர்த்தர் வந்து சொல்கிறாரு அங்கேயும் இப்போ நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் சப்போர்ட் பண்ணுற ஆஃப்ரிக்கன்ஸ் கூட இவரும் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் போகிறாங்க. போகிற டைமில் வந்து அதுவும் வந்து 300 மைலாமா, அங்கே ஒரு வனாந்தரம் இருக்குது, அந்த வனாந்தரம் தாண்டி தான் போகணும். ஸோ என்ன பண்ணுறது, இவர் வந்து பெரிய ட்ராவல் பண்ணணும், டெஸ்டினேஷன் அடையணும், இதெல்லாம் பெரிய விஷயமாவே இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. ஸோ அவர் நடந்து போயிட்டு இருக்கிற டைமில் நிறைய நேரங்களில் தண்ணி இல்லையா, சாப்பாடு இல்லையா, எல்லா நேரங்களையும் அவங்க கூட இருக்கிறவங்க கொண்டு போகிற சாப்பாடு இது பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாராம். ஸோ அது காடு பகுதி தானே, நிறைய மிருகங்கள் வரும். ஸோ எல்லா விஷயத்தையும் அவர் ஒவ்வொன்றா நாங்கள் கடந்து போய் அந்த டைமில் ட்ராவல் பண்ணுற டைமில் தான் ஒரு அழகான ஒரு ரிவரை வந்து கண்டுபிடிச்சாராம். அந்த ரிவர் பேர் தான் வந்து நகாமி. அந்த நகாமி ரிவரை கண்டுபிடிச்சோன்னே எதிர்த்த மக்கள் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்த அந்த இடத்துல ஒரு பெரிய அழகான ஒரு ரிவரை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் டேவிட் லிவிங்ஸ்டனை அப்படி புகழ்ந்தாங்களாம். பரவாயில்ல இவர் வந்து தண்ணி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சாரு, இனி பிரச்சனையே இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அப்போ மறுபடியும் ஒரு கூட்ட ஜனங்கள் மக்கள் வந்து இப்படி போயிட்டாங்களாம். அப்படி அவர் கூடயே பின்பற்றுறதுக்கு அப்போ ஆண்டவர் செஞ்ச 2வது அற்புதம் இது. ஃபஸ்ட்டு வந்து சிங்கத்தின் வாயில வந்து அது மூலமாக ஆண்டவர் தப்பிச்சது. 2வது வந்து மிகப்பெரிய ஒரு ரிவர் மூலமாக வந்து மற்ற ஜனங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வச்சது. ஸோ இப்படி
வந்து 2வது அற்புதம் பண்ணும்போது ஏசப்பா வந்து பயங்கர அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது பாடுகளும் வருது, ஆனால் இந்த பக்கம் என்ன ஆகுது, அற்புதமும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறாரு, போயிட்டே இருக்கும்போது அவரோட வழக்கம் என்ன அப்படின்னா ரோட்டோரங்கள் இருக்கிற மலைகள், அதுக்கப்புறம் வந்து செடிகள் எல்லாமே இருந்து ரசிச்சுட்டே போவாராமா. அது வந்து அவரோட வழக்கமாமா. அப்புறம் வந்து பாட்டு பாடிட்டே போவாராமா ஜாலியாக. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கிற டைமில் என்னாச்சு அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறாரு, சவுத் ஆஃப்ரிக்காவை ரீச் பண்ணிட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்கா ரீச் பண்ணும்போது அங்கே இருக்கிற போயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜன மக்கள் அங்கே கூட்டத்தில் இருக்காங்க. அந்த போயர்கள் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மக்களை வந்து அடிமைத்தனப்படுத்தி அவர்களை வந்து வெளிநாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடத்திட்டு போயிடுறாங்களாம். ஸோ இது வந்து எப்போவுமே ரெகுலராக நடந்துட்டுருக்கு அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ இது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ போயர்கள் அப்படிங்கிற ஒரு ஜனங்கள் வந்து இவங்களை அடிமைப்படுத்தி விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக கண்டிச்சு இதை எதிர்த்துறாரு. ஸோ எந்த மக்களும் யாருக்காகவும் அது அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, மக்களுக்காக இவரும் போராடுறாரு. அந்த அடிமை மக்களை மீட்டுக் கொள்றதுக்காக ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை வச்சு நிறைய பேர்த்த வச்சு என்ன பண்ணுறாரு, அடிமையான மக்களையும் மீட்டுறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, மக்கள் முழுவதுமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் பக்கத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அடிமையானவர்கள் எல்லாத்தையும் அவர் தூக்கி எடுத்ததுனால என்ன பண்ணாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் பக்கத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இப்படியே சரி எல்லாரும் வந்து ஜபத்துக்காக எல்லாரும் ஒவ்வொரு நாள் வந்து ப்ரேயர் நடக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு சுவிசேஷம் நடந்துட்டு இருக்கும்போது ஆடலும் பாடலுமா என்னாச்சுன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவே வந்து ஏசப்பாக்குள்ள ஒரு இருண்ட ஒரு பகுதி வந்து என்னாச்சு அப்படின்னா ஏசப்பா வந்து ஒளியாக வந்து அந்த இடத்துல வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக கொண்டு வந்தாங்க. அற்புத அடையாளங்கள் கூட நடந்துதான். நிறைய நோய்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்ததுனால அற்புத அடையாளங்கள் எல்லாம் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய வகையான விஷ காய்ச்சல் வந்து வருமாமா. மிருகங்கள் ஒரு பக்கம் தாக்கினாலும் அதை எப்படியாவது நம்ம வந்து டாலரேட் பண்ணி எப்படியாவது அதை கொண்டு போய் இது பண்ணி விட்டுறலாம். ஆனால் வந்து விஷ காய்ச்சல் எங்கே போவாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ விஷ காய்ச்சல் வந்தாலும் என்ன பண்ணுவார், ஏசப்பா வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக ஜோமனி என்ன பண்ணுவான்னா அது அற்புத அடையாளங்கள்லாம் பண்ணிடுவாராம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மக்களும் வந்து ரசிக்கப்பட்டுட்டாங்க. அந்த டைமில் வந்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு பயங்கரமாக விஷ காய்ச்சல் வந்து தாக்கிடுச்சான். ஸோ விஷ காய்ச்சல் தாக்குனதுக்கப்புறம் வந்து அவர் பயங்கரமாக என்ன பண்ணிட்டாரு, பலவீனப்பட்டுட்டார். அப்போ அவர் நினச்சாராமா, சரி இது வந்து என்னுடைய நாட்கள் வந்து முடிய போகுது, கர்த்தர் அனுபவிச்சு தான் இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் எதுவுமே பேசாமல் அவர் கர்த்தருக்குள்ளாக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாராம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ப்ரேயர் பண்ண என்ன பண்ணால் அந்த விஷ காய்ச்சல் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சான். ஒரு 2 டேஸ்க்குள்ளே மறைஞ்சிருச்சான். மறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி அப்படியே அங்கேயே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, மறுபடியும் நம்ம சரி நம்மளோட சயின்டிஸ்ட் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, மறுபடியும் இன்னொரு ஒரு நீர்வீழ்ச்சி கண்டுபிடிக்கிறாராம். அந்த நீர்வீழ்ச்சி பேர் தான் விக்டோரியா நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து இதோட நியூஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்கிலாந்துக்கு வந்து தெரிய வருது. இந்த மாதிரி டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ என்ன பண்ணுற, இந்த மாதிரியெல்லாம் பயங்கரமான விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி பயங்கரமாக தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு வந்து லெட்டர் வருது. வந்து என்னன்னா நீங்கள் இங்கிலாந்துக்கு உடனடியாக வரணும். உடனடியாக வந்த உடனே அவருக்கு மிகப்பெரிய அரசாங்க மரியாதையுடைய தங்க பதக்கம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கான். ஸோ கோல்டு மெடல்லாம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து ஒன்றுமே புரியல அப்படின்னு நின்றுருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்களா வந்து இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து இத்தனை விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு தங்க பதக்கம் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, உயர் அதிகாரியாக நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து ஏசப்பா வந்து ரொம்ப அற்புத சிந்தனை சந்தோஷப்பட்டுட்டு அவர் நினச்சிருந்தா இங்கிலாந்துலேயே உயர் அதிகாரியாக இருந்து பயங்கரமாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இல்லை நான் இதெல்லாம் வாங்கி அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் ஆஃப்ரிக்காவுக்கே போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏன் மறுபடியும் ஊழியம் செய்ய போகிறீங்க, எதனால அப்படின்னா என்னை ஆண்டவர் வந்து இன்னும் சொல்லலை, அந்த இடத்த விட்டு வெளியேவான்னு சொல்லலை. அவர் போக சொன்னார், நான் போயிட்டு ஊழியம் செய்கிறேன். ஆனால் இன்னும் நான் அந்த இடத்த விட்டு வான்னு அவர் சொல்லலை. என்னுடைய ஜீவகாலம் இங்கேயே முடியுதா இருந்தாலும் இங்கேயே முடிஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி அவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாராம். சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டார். அப்புறம் வந்ததுக்கப்புறம் கோல்டு மெடல்லாம் வாங்கி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு குட்டி குழந்தைங்களை வந்து அதிகமாக வந்து ஒரு அன்பு செலுத்தி அவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாராம். ஸோ இது முக்கியமான கதை என்ன அப்படின்னா, அவர் பெரியவங்களையும் ரசிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆனால் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணது என்னன்னா குட்டி குழந்தைங்களை வந்து அவர் அதுக்காகவே மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு, ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்காரு. இது சிறு பிள்ளைங்க தான் என்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு, இவங்க வந்து ஏசப்பாக்காக இன்னும் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு குட்டி குழந்தைங்களா வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் கேதர் பண்ணி தினமும் என்ன பண்ணுவாருன்னா அழகாக சுவிசேஷம் சொல்லி அவங்கள வந்து பெரிய ஆளாக மாற்றுவாராம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் வயசாகும் போது 1873ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அவர் வந்து ரொம்ப படுக்கையில் போயிடுறாரு. ரொம்ப வந்து உடம்பு சரியாமல் ஆயிடுது.
ஸோ உடம்பு சரியாமல் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து காய்ச்சல் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப உடம்பு முடியாமல் போனனால உடம்பு முடியாமல் போனாலும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து முழங்கால போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு சொல்லி வர டைமில் அவர் வந்து கைகளை இரண்டையும் தூக்கிட்டு முழங்கால போட்டு அழுது ப்ரேயர் படிக்கும் போது அப்படியே ஒரு மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே கத்திற்குள்ளாக அவர் மறிச்சிடுறாரு. ஸோ அவர் மறிச்சதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து அதிர்ச்சி. இவ்வளோ 60 வயசுலேயே அவர் வந்து இறந்துட்டாரு, எங்களுக்காக தானே வந்தார், இப்போ வந்து இப்படி அதுன்னு சொல்லி முக்கியமாக சின்ன குழந்தைங்க வந்து அவரை விட்டு போகவே இல்லையா. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப வந்து பெரிய ஒரு மகிமையை வந்து கொடுத்துட்டான். ஸோ அப்புறம் சின்ன குழந்தைங்கள்லாம் போகாமல் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்த உடனே என்ன பண்ணாரு, அப்போவும் அது இறக்குற தருவாயில் கூட என்னென்னா ஆப்பிரிக்கா குழந்தைங்களுக்காக, ஆப்பிரிக்க ஜனங்களுக்காக இவங்களை எப்படியாவது ரசிக்கணும் ஏசப்பான்னு சொல்லி பயங்கரமாக ஜோமெண்ட் அந்த மரண தருவாயில் கூட மற்றவங்களுக்காக ஆத்ம பாரம் வந்து அவர் வந்து ரொம்ப தொட்டுச்சான். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா அவர் இறந்துட்டார். இறந்த உடனே வந்து எல்லாரும் கேதர் பண்ணி அவங்களுடைய உடலை வந்து பதப்படுத்தி மறுபடியும் இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போய் அரசு மரியாதையோட அந்த உடலை வந்து என்ன பண்ணாங்களாம், அடக்கம் பண்ணாங்களாம். ஸோ பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு மரியாதையோடு என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கு அரசு மரியாதையோட என்ன பண்ணாங்கன்னா அடக்கம் பண்ணி கர்த்தரை வந்து ரொம்ப மகிமைப்படுத்தினாராம். அவர் இறக்கும் போதும் சரி, அவர் பிறக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய வாழ்க்கை தருவாயில் கூட சரி, ஒவ்வொரு விஷயங்களும் ஏசப்பா வந்து அவர் மூலமாக வந்து மகிமைப்பட்டாராம். அவர் நடக்கையிலையும் சரி, அம்மா அப்பா கிட்ட பேசும்போதும் சரி, அதுக்கப்புறம் தினமும் பைபிள் வாசிக்கிறது, உலக பிரகாரமான காரியங்கள், எல்லா படிப்பு காரியம் எல்லாத்துலேயுமே வந்து ஏசப்பா வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஏசப்பா வந்து அவர் மூலமாக வெளிப்பட்டாராம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஏசப்பா என்ன சொன்னார் பைபிளில், ஒருவன் வந்து எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் வந்து கனம் பண்ணுவார், பிதாவானவர் வந்து அவனை வந்து கனம் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இந்த விஷயத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையில் அது வந்து உண்மையாக இருக்குது. ஏசப்பாவுக்காக அவர் வந்து ஊழியம் பண்ணனால பிதாவானவரே வந்து இறங்கி வந்து கனம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் வந்து ஏசப்பாக்காக வந்து ஊழியம் செஞ்சால் நம்மளும் ஏசப்பா கனம் பண்ணுவார். நீங்கள் ஊழியம் செய்யணும் எப்படி செய்யணும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணலாம், குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏசப்பா தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஏசப்பாவை பற்றி சொல்கிறதே ஒரு ஊழியம் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஏசப்பா தான் உண்மையான தேவன் சின்னதாக சொன்னீங்கனாலே போதும். நல்லா அன்பை விதைச்சு அப்புறம் ஏசப்பாவோட அன்பையும் விதைச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து சுவிசேஷம் சொன்னோம்னா கர்த்தர் நம்மளையும் கனப்படுத்துவார். ஓகேவா ப்ளீஸ்? ஓகே, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. ரொம்ப வந்து சிங்கங்கள்லாம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து ஈகராக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இதில் இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி அம்மா அப்பாவுக்கு, சர்ச்சுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். ஓகேவா? பாய் குட்டீஸ், தேங்க்யூ. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட், இட்ஸ் குவிஸ் டைம். அம்மா இன்னைக்கு ஒரு அக்கா கூட உங்களுக்கு கதை சொன்னாங்க தானே, அந்த கதையிலேருந்து இப்போ உங்களுக்கு நான் சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள். Now let's move on to the questions. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் பிறந்த தேதி என்ன? ஐ ரிப்பீட், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் பிறந்த தேதி என்ன? உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியம் செய்த கண்டத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியம் செய்த கண்டத்தின் பெயர் என்ன? தேர்ட் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் எந்த வயதில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? ஐ ரிப்பீட், உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் எந்த வயதில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் கண்டுபிடித்த ஆற்றின் பெயர் என்ன? ஐ ரிப்பீட், உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் கண்டுபிடித்த ஆற்றின் பெயர் என்ன? ஃபிஃப்த் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் மனப்பாடம் செய்த அதிகாரம் என்ன? ஐ ரிப்பீட், உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின், டேவிட் லிவிங்ஸ்டன் மனப்பாடம் செய்த அதிகாரம் என்ன? ஓகே குட்டீஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சில கொஸ்டின்ஸோட உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய். இன்னைக்கு நிறைய முக்கியமான காரியங்களை நீங்க படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன்ங்கிற ஒரு மிஷனரியை பத்தி அக்கா சொல்றப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் யார் தெரியுமா? மருத்துவத்துறையில முதுகலை பட்டம் பெற்றவர். ஒரு தலைச்சிறந்த ஒரு மருத்துவரா அவர் நினைச்சிருந்தாருன்னா இங்கிலாந்துல பணியாற்றி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவரை
ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியில போய் ஊழியர் செய்யணும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்த உடனே அந்த அழைப்பை அவர் சிறமே ஏற்றுக்கொண்டு அந்த ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியில போய் ஊழியர் செய்தார். அதனால அவருக்கு ஆப்பிரிக்காவின் அப்போஸ்தலர் என்கிற ஒரு பெரிய ஒரு பட்டத்தை தோத்திரம் திருச்சபை அவருக்கு கொடுத்தது. நாமும் அவரை மாதிரி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் மரிச்சப்ப முழு இங்கிலாந்தும் 7 நாட்கள் துக்கத்தை அனுசரிச்சு அந்த இங்கிலாந்துல இருக்கிற அந்த தேசிய கொடி அரை கம்பத்துல பறந்தது. பார்த்தீங்களா, வசனம் எவ்வளவு அழகா நிறைவேறது பார்த்தீங்களா. நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இப்ப நாம் ஜெபிக்க போற ஒரு முக்கியமான நேரம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அன்பு ரட்சகரே, ஆராதனைக்குரிய தெய்வமே, இன்று டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷனரியை குறித்து எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கை எவ்வளவு ஒரு தியாகமும் அர்ப்பணிப்பும் உள்ள ஒரு வாழ்க்கை. மருத்துவ துறையில ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டத்தை அவர் பெற்றிருந்தாலும் ஆண்டவரை அழைப்பு, அந்த அழைப்புல அவர் உறுதியாக இருந்து ஆப்பிரிக்காவில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால பிதாவாகிய தேவன் அவரை கனம் பண்ணினார். அதே போல இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை போல ஒரு பாரமுள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற உதவி செய்யும். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்காக அர்ப்பணித்து இயேசுடைய நாமம் அறியாத ஆப்பிரிக்காவில் போய் தன் வாழ்நாள் முழுக்க ஆண்டவரை பணி செய்தது போல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்து செயல்பட உதவி செய்யும். ஆண்டவரை இந்த நாட்கள், ஆண்டவரை எங்கள் பிள்ளைகள் வசனத்திலும் இப்படிப்பட்ட மிஷனரிகளுடைய கதைகளிலும் ஆண்டவரை கேட்டு ஞான போதனை அடைந்து கர்த்தருக்காக வேறுபற்றி கனி கொடுக்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை தாரும். கர்த்தருடைய கரம் எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தட்டும். உடைய நாமம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நீங்க சத்தியத்தை கேட்டீங்க, சத்தியத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீங்க சத்தியத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுவார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார்.